என்றும் தாயும் தந்தையுமாய் இருக்கிற நல்ல பிதாவே, எல்லாவற்றிற்கும் எல்லாருமான கடவுளே, இந்த நாளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய திருவைகளுடன் எங்களை சந்திக்கின்றவரை உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். மேக ஸ்தம்பத்தை போலவும் அந்த ஸ்தம்பத்தை போலவும் எங்களுக்கு பாதுகாப்பையும் எங்களுக்கு பராமரிப்பையும் அருள்பவரே எங்களை துதிக்கிறோம். இன்றைய தியானத்தை உங்களுடைய கருவிலே முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதே பொறுப்பேற்று வழிநடத்தும் உங்களுக்கு பாதம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே. இரண்டாவது பாடல். அடியானுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளின் இருதயத்தின் ஞானமும் உடைய சமூகத்திலே பிரியமுடையவர்களாக இருப்பதாக. அன்றைக்கு நிறைய மக்களே, இன்றைய தியான பகுதி விடுதலை பயணம் யாத்ராகவும் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முடிய. இந்த பகுதியில் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மேலும் செங்கடலை கடக்கின்ற நிகழ்ச்சி அங்கே ஆரம்பமாகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களை பற்றிய பகுதி இது. அங்கிருந்து விடுதலை பெற்று அவர்கள் வெளியே செல்கின்றார்கள். அந்த விடுதலை வாழ்வில் அவர்கள்
அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காலம் தொடங்குகின்றதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் அவர்கள் நலமான வாழ்வில் எத்தனை போராட்டங்களும் சோதனைகளும் நெருக்கங்களும் வந்தது என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. அந்த ஆற்றலும் இங்கே தெளிவாக விவரிக்கின்றார். ஆனால் எல்லா நிலையிலும் கடவுள் அவர்களோடு இருப்பதை நாம் இங்கே உணர முடிகின்றது. அவரே வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகின்றதை அங்கே பார்க்கின்றோம். குறிப்பாக அந்த செங்கடல் பகுதியிலே அவர்கள் போகும் பொழுது, இரவின் பொழுது அக்னிஸ்தம்பம் மூலமாக இவை கடவுளின் படைப்பை நம்புகின்றவர்களுக்கு அரணாக இருக்கின்றது என்பதை என்னும் உண்மையிலிருந்து நாம் உணர முடிகின்றது. ஆனால் கடவுளை எதிர்த்து நிற்கின்றவர்களுக்கு இது ஏதும் அவர்களுக்கு துணையாக இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. குறிப்பாக இந்த அதிகாரத்தில் கடைசி வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களை தயாரித்துக் கொண்டு செல்கின்றார்கள். செல்லும் பொழுது யோசேப்பின் எலும்புகளை கூட எடுத்து செல்கின்றார்களாம். நம்ம 47ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயே எகிப்து தேசத்துக்கு கானான்ல இருந்து இந்த மக்கள் எல்லாம் வர்றாங்க. அப்போ யோசேப்பு தான் அந்த தலைவராக இருக்கின்றார். யோசேப்போட சகோதரர்கள் பஞ்சத்து நிமித்தமாக இங்கே வருகின்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மரித்து போகின்றார். அப்போ யாக்கோபு யோசேப்பிடம் கேட்கின்றார், என்னுடைய எலும்புகள் என்னுடைய பிதா இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் அங்கே வாங்கிக்கின்றாங்க. அது போலவே யோசேப்பு அந்த நேரத்தில் அதிகாரியாக இருக்கின்றான். அவன் அங்கே அந்த பார்வனோட பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் அங்கே கொண்டு அவருடைய எலும்புகளை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே இதை தான் யோசேப்பு செய்கின்றார். 50ஆம் அதிகாரத்தில் 24, 25 வசனத்தை பார்க்கும்போது அந்த சகோதரர்களிடம் சொல்கின்றார், ஒரு நாள் வரும் கடவுள் உங்களை சந்திப்பார், அந்த நாளில் உங்களை எகிப்திலிருந்து அங்கே கொண்டு போவார், அந்த நாள் வரும் பொழுது என்னுடைய எலும்புகளை அங்கே கொண்டு வந்து சென்று விடுங்கள் என்று சொல்கின்றார். அந்த வார்த்தைகளை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300 வருடங்கள் ஆகிவிட்டது. அத்தனை நாட்களாக இந்த இஸ்ரவேல் மக்கள் காத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கர்த்தர் சந்திக்கும் நாள் வரும் என்று. அந்த நாள் வந்தது மோசேயின் மூலமாக. அப்பொழுது அவர்கள் அந்த நம்பிக்கையுடன் இந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து செல்கின்றார்கள். இதுல என்ன நினைப்பு அப்படின்னா, அவங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் திரும்ப வரப்போறதில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல இருந்திருக்கு. அதே போல இவர்கள் எந்த ஒரு நிலையிலையும் கடவுளை பிரச்சனை இங்க தாங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர்கள் நின்றதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. மேக ஸ்தம்பம் வந்து அவர்களுக்கு வழிநடுவு அவர்களுக்கு மிகவும் ஒரு வெற்றியின் சின்னமாக, ஒரு பாதுகாவலாக பயணத்தின் பொழுது இருந்து என்று நாம் பார்க்க முடிகிறது. முதலாவதாக மேக ஸ்தம்பம் எப்படி நிற்குது அப்படின்னா, வழிநடத்துதலின் அடையாளம். இங்க வந்து 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியும் 18ஆம் வசனத்தின் முதல் பகுதியும் பார்க்கும் பொழுது அங்கே கடவுள் அதன் வழியாக அவர்களை நடத்தி செல்லவில்லை. கடவுள் மக்களை பாலை நில சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்தார் என்று வசனங்கள் இருக்கின்றது. இந்த மக்கள் கிளம்பும் போது அவங்க பார்க்குறாங்க, அவங்களோட மன இதுபடி பெலிஸ்தே நாடு இருக்குது, அதை தாண்டி செங்கடல் இருக்குது. பெலிஸ்தே நாட்டில் ஒரு நெடுஞ்சாலை இருக்குது. அந்த நெடுஞ்சாலையில் ஏறிட்டா நேராக நாங்கள் எங்களுடைய கானான் அந்த பகுதிக்கு சென்று விடுவோம், எங்களை கடந்து விடுவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் பெலிஸ்தே மக்கள் அப்படின்னாலே அவங்க ஃபுல்லாகவே போர் செய்கின்றவர்கள். ஆக இந்த வசனம் சொல்லுகின்றது 18ஆம் வசனத்துல, சண்டைக்கு ஆயத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றார்கள் என்று. இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைகள், அவர்களுக்கு போர் செய்கின்ற எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. ஆனாலும் அவங்க சண்டைக்கு தேவையான ஆடைகளை அணிந்து செல்கின்றார்கள் என்று இந்த வசனத்திலே பார்க்கின்றோம். ஆனா கடவுள் அவர்களுக்கு என்ன பாதை வைத்திருக்கின்றார்? இங்கே வேறு சுற்று வழியாக செங்கடலுக்கு போகும்படியாக செல்கின்றார். அதற்கான காரணத்தை கூட அவர் சொல்லுகின்றாருங்க. அடுத்த வருஷத்துல அவர்களுடைய மனம் சோர்ந்து போய்விடும். போர் நடக்கின்றதுனால் மனம் சோர்ந்து அவர்கள் மறுபடியும் பின்னாடி எகிப்துக்கே திரும்பி போய்விடுவார்கள். அந்த குறுக்கு வழி அவர்கள் எகிப்துக்கு போவதற்கு எளிமையான ஒரு வழியாக இருந்துவிடும் என்று இறைவன் அங்கே அந்த வழியை கொடுத்து விடாமல் ஒரு பெரிய வழி சொல்கிறார். முதல்ல சுக்கோத்துக்கு போக, அதுக்கு அடுத்தது ஏத்தாமுக்கு போக. அந்த ஏத்தாம் தான் பாலைவன பகுதி. ஒரு நெடுஞ்சாலை இருக்கிறது, இருந்தாலும் அது இல்லாம ஒரு பாலைவன பகுதியில கொஞ்சம் நாட்களாக இருக்க வேண்டிய நிலைமை வருகின்றது. அதை தொடர்ந்து ஈரோட்டுக்கு போங்க, திரும்பி மிக்தேலுக்கோ பாகால் செல்வோனுக்கோ நடுவில் இருக்கிற செங்கடல் அருகாமல் இருக்கிற பகுதியில நான் முழுவதும் தங்கியிருங்க அப்படின்னு அங்க
சொல்கின்றார். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு மக்கள் கீழ்ப்படுகின்றார்கள் என்று 4வது வசனத்துல பார்க்கின்றோம். என்னதான் கீழ்ப்படிந்து அந்த பயணத்தை மேற்கொண்டாலும் அவர்களுக்குள்ளாக மிகுந்த பயம் ஏற்படுகின்றது. 10ஆம் வசனத்துல அவர்கள் மிகவும் பயப்படுகின்றார்கள். அவர்கள் கடவுளை நோக்கி உதவி கேட்கின்றார்கள், விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி செய்ததுக்கு அப்புறம் 11ஆம் வசனத்துல நேர் மாறி ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் எங்களுக்கு கல்லறைகள் நிறைய இருக்கின்றது, எங்களை ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீர்கள், ஏன் கொண்டு வந்தீர்கள் என்கின்ற நேர் மாறி ஒரு கேள்வி அங்கே கேட்கின்றது. எங்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது என்கின்ற ஒரு பயத்துடன் அவர்கள் கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். கண்களுக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு காரியத்தை தான் மக்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் இறைவன் நடக்க போகின்றதே மறைக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றாராக. ஒரு நெடுஞ்சாலை வழியாக அல்லாமல் ஒரு சுற்று வழியை எடுக்கின்றார். ஒரு குறுகிய பாதை அல்லாமல் சரியான பாதை எதுவோ அதையே தேர்ந்தெடுக்கிற கடவுளாக அங்கே இருக்கின்றார். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம கூட இருக்கின்றோம். எல்லாமே இந்த உலகத்துல இன்ஸ்டன்டாக நடக்குது. காஃபி வேணும்னா இன்ஸ்டன்ட் காஃபி தான் வேணும் அப்படின்றோம். கூலிங் ஏசி வேணும்னா இன்ஸ்டன்ட் கூலிங் வேணும் அப்படின்றோம். நம்முடைய வாழ்க்கையில பல திட்டங்களை கூட நம்ம அப்படிதான் எடுக்கிறோம். இன்ஸ்டன்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா கடவுள் அதெல்லாம் நடக்கணும் நம்ம எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. ஆனா கடவுள் நமக்கு எது சரியோ அதை தான் நமக்கு வைத்திருப்பார். ஆக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பயணங்களை நாம் உலக பிரகாரமான பயணமாக பார்க்காமல் நாம் கடவுளை நம்புகின்றவர்கள் என்கின்றபடியால் நாம் ஒவ்வொரு பயணத்தையும் ஆன்மீக பயணமாக தான் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மேஸ் நமக்கு ஒரு ஆவிக்குரிய வழிநடத்தலாக அங்கே இருக்கும் என்கின்ற இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. குறுகிய பாதை அல்ல, சரியான பாதை, முறையான பாதை. அது பாலைவன பாதையாக இருந்தாலும் சரி, அது சரியான பாதையாக இருக்காது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்கிறது தான் சங்கீதக்காரர் 121ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். ஒருவேளை குறுகிய பாதையில போன நம்முடைய ஆத்மாவை நாம் இழந்து போகின்றவர்களாக இருந்தோம். உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி கொண்டால் நமக்கு லாபம் ஒண்ணுமே கிடையாது. ஆக குறுகிய பாதையில போறது முக்கியம் கிடையாது. சிலுவை காட்டுகின்ற அந்த பாதையிலே அது ஒருவேளை பாலைவன பாதையாக இருந்தாலும் அந்த சரியான பாதையை, அந்த முறையான பாதையை தெரிந்து கொள்வதால் நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக இந்த மேக ஸ்தம்பம் தடைகளை முறிக்கின்றதாக அங்கே காணப்படுகின்றது. இந்த 21ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கடவுள் அவர்களுக்கு பாதை காட்டினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு அந்த பகலில் அவர்களை வழிநடத்த அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அந்த மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமாக மாறி அந்த நெருப்பினாலே அவர்களுக்கு பயணம் செய்வதற்காக அவர்களுக்கு முன் சென்று கொண்டிருந்தது என்று அங்கே இருக்கிறது. அதே போல அது ரெண்டுமே மக்களை விட்டு விலகவே இல்லை என்று வசனம் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுகின்றது. இதன் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படிப்பட்டதான தடைகள் இவர்களுக்கு வந்தது? இந்த 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எகிப்தியர் எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்தாங்க. எகிப்தியர்கள் அவர்களை செல்ல விட்டார்கள் வாதைக்கு வந்தவுடன். இருந்தாலும் அவர்கள் போய்விட்டார்கள் என்றவுடன் மறுபரிசீலனை செய்கின்றார்கள் என்று அங்கே பார்க்கின்றோம். மறுபரிசீலனை செய்தவுடன் பார்வோனும் அவர்களுடைய அதிகாரிகளும் சேர்ந்து சிறந்த 600 ஆட்களை இந்த மக்கள் பின்னாக அனுப்புகிறார்கள். அனைத்து ரதங்களும் அங்கே போகிறார்கள். ஒவ்வொரு தேர்விலையும் ஒவ்வொரு அதிகாரிக்கு மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி எடுத்து அந்த மக்களை பின்தொடர்ந்து போகின்றார்கள். ஆனால் இந்த மக்கள் அந்த பாலைவனத்துல இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்களை வழி நடத்தி கொண்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கூட இந்த மேக தூண் முன்னாடி சென்று கொண்டிருந்த இந்த மேகத்தூண் எகிப்தியர் பக்கத்துல வந்த உடனே எகிப்தியர் படைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நடுவுல பின்னாடியாக வந்ததுதான். இவ்வாறு அது பாதுகாப்பை அளித்தது என்று 20ஆம் வசனத்துல கூட நாம் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் எதுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல சொல்லுகின்றார் கடவுள், பார்வோன் இஸ்ரேல் மக்களை குறித்து அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கருதுவான். பார்வோனின் மனதை நான் இறுகி போக செய்வேன், அவனும் அவர்களை துரத்தி கொண்டே வருவான். அப்பொழுது பார்வோனையும் அவன் படைகளையும் வென்று நான் மாற்றியுள்ளேன். நானே கடவுள் என்பதை எகிப்து மன்னரும் அறிய வேண்டும் என்பதற்காக இதை எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு கடவுள் அங்க சொல்கின்றார். முதலாவது பார்த்தீங்கன்னா பாலைவனத்திலும் செங்கடல் வழியாக அவர் கொண்டு வருகின்றார். அது
அதுதான் கடவுள் கொடுக்கின்ற, கடவுளுடைய மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வழி. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, பார்வோன் அதாவது எதிரியானவன் தைரியம் அடையும் வண்ணமாக நம்ம ஒரு இடத்துல வைக்க போகின்றார். ஆனால் மூன்றாவதாக கடவுள் என்ன செய்ய போகின்றார்? அவர் வெற்றி தான் கொடுக்க போகின்றார். அவர் தான் நானே கடவுள் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர். அதே போல பார்வோனும் அவன் படைகளும் அவர்கள் வென்று நான் மாற்றுவேன் என்று கடவுள் அங்கே சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நானே கடவுள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவர் அங்கே செயல்படுகின்றார். அது மேகஸ்தம்பம் மூலமாக மட்டுமல்ல, செங்கடல் பகுதியில் கூட அவர் ஒரு காற்றை அனுப்புகின்றார். அந்த கடல் இரண்டாக பிளந்து மக்கள் மட்டும், இஸ்ரவேல் மக்கள் மட்டும் அங்கே போறதுக்கு போல ஒரு இடம் மட்டும் இருக்கிறது போல அங்கே ஒரு காட்சி இருக்கின்றது. நம்முடைய பயணத்தில் கூட பயணம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருந்திருக்கும், எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனா அதை கடந்து வந்திருப்போம். நம்ம அந்த விடுதலை பயணத்தை யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக கடவுள் அங்கே நம்மோடு இருந்தார் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். அதுக்கு கடவுளுடைய கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் நம்ம கைவிடவே மாட்டாரு. முடியல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோல மூன்றாவதாக இந்த மேகஸ்தம்பம் அப்படிங்கிறது ஒரு வெற்றியின் அடையாளம். இந்த 4ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது போல அவர்கள் தோல்வி உருவாக்கள், நாம் தான் வெற்றி பெற போகின்றோம். நம்ம பார்த்தோம் எப்பேற்பட்ட சிறந்த ஆட்களும் அதிகாரிகளும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு ஈயத்தை போல அந்த கடல்ல விழுந்து விட்டார்கள். ஈயம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட்ல 3-4 மீட்டர் அடியில போயிடும். அவ்வளவு அதுக்கு டென்சிட்டி அதிகமா இருக்கலாம். 11 மடங்கு தண்ணியோட டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால கடகடன்னு உள்ள போயிடும். அந்த மாதிரி அவ்வளோ மிகவும் பலவான்கள் ஆகிய அந்த எதிரிகள் வந்து கடலுக்குள்ளாக, செங்கடலுக்குள்ளாக போய்விட்டார்கள் என்று திரித்து பாடுகின்ற அனுபவத்தை நாம் அங்கே பார்க்க முடிகின்றது. நாம கூட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நிறைய ஒரு கம்பீரமா ஒரு ஆள் வந்து அவளை பார்த்து பயப்படணும், ரொம்ப பாவமா ஒரு ஆள் வந்து நம்ம அவளை பார்த்து பயப்பட மாட்டோம். ஆனா கம்பீரமான ஆள் பொல்லாதவர்களா இருந்தால் அவர்களை பார்த்து இன்னும் பயப்படுவோம். ஆனா எளிமையான ஒரு மனிதனாக இருந்தால், அவர்கள் கடவுளுக்கு பயப்படுகிற மனிதனாக இருந்தாலும் அவங்களை பார்த்து நம்ம ஒரு இதுவே வைக்க மாட்டோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலை அடையாதே, அவர்களை குறித்து பொறாமை கொள்ளாதே, அந்த நிலைக்குள்ளாக வரவும் விரும்பாதே, ஏனென்றால் அவர்கள் புல்லை போல அறுந்து போவார்கள் தான் சங்கீதக்காரன் சொல்லியிருந்தார். அதே தான் இங்கேயும் நடக்குது. எகிப்தியர் எவ்வளவு பெரிய ட்ரெயின் சோல்ஜர்ஸ் அப்படின்னா கூட அவர்கள் அனைவரும் அந்த அதிகாரிகளும் சேர்ந்து அந்த செங்கடலுக்குள்ளாக செல்கின்றார்கள். பொல்லாதவர்களாக இருப்பின் அவர்கள் நிச்சயமாக கடவுளுக்கு முன்பாக கடவுளை நம்பி இருக்கின்ற அந்த அடிமைகளாகிய எளியவர்கள் போர் செய்ததே கிடையாது. அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அங்கே வெற்றி கிடைக்கின்றதாக. பார்வோன் அவர்களை கண்டு பயப்படவே இல்லை. ஆனால் அந்த எளிமையானவர்கள் தான் அங்கே வெற்றி அடைகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இதுதான் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்துல நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நம்முடைய பாலைவன பகுதி எப்படி இருக்கின்றது? அன்னைக்கு யோசேப்பின் எலும்புகள் அங்கிருந்து எடுத்துட்டு வரும் பொழுது 40 நாள் அந்த எகிப்தின் சடங்கு இருந்துச்சான். 40 நாள் சுகந்த வர்க்கம் சடங்காக அந்த உடலுக்கு செலுத்துவார்களாம். நம்ம 40 நாள் இந்த லெந்து நாட்களை எப்படி செலவிடுகின்றோம்? சடங்காக செலவிடுகின்றோமா அல்லது அந்த சிலுவையை நாம் நோக்கி எப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோமா? இந்த வசனத்தில் சொல்லுகிறது, நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் அங்கே முறித்து போட்டார், திருக்கி போட்டார் என்று அங்கே பார்க்கின்றோம். அன்றைக்கு எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக வந்தார்கள். இன்னைக்கு பலவிதமான விரோதங்கள் நமக்கு எதிராக வந்தாலும் அனைத்தையும் அவர் கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவ கடன்களையும் நம்முடைய சுமைகளையும் அவர் நம்முடைய ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அவர் அங்கே திருக்கி போட்டார் என்று அந்த வசனம் சொல்கின்றது. தொடர்ந்து 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களையும் உரிந்து போட்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவற்றின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம வந்து நிற்கிற இடம் சிலுவையாக இருக்கலாம். பாலைவன பகுதி, பாலைவன பகுதிங்கிறது பாடுகள் நிறைந்த பகுதி தான். சிலுவை வழியாக நாம் செல்லும் பொழுது அதுவும் பாடுகள் நிறைந்த பகுதி தான். ஆனா கடவுள் தான் அந்த வழியாக செல்ல வைக்கின்றார். ஏனென்றால்
என்றால் அதுதான் சரியான வழி. அந்த வழியாக செல்லும் பொழுதுதான் நாம் நிச்சயமாக கானான் தேசத்தை இந்த முழு சுதந்திரத்தை நாம் அடைய முடியும் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த சிலுவை தியானத்தில் நாம் அதிகமாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருப்பார். ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு பெரிய மிஷனரி அவர் சொல்கின்றார், the goal of life is to enjoy the presence of God. கடவுளுடைய பிரசன்னத்தை மட்டுமே நம்ம சார்ந்து இருந்தா போதும். எத்தனை போராட்டங்களோ பாலைவன பகுதிகளோ நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் அதெல்லாம் கடந்து போகும். ஏன்னா கடவுளே வைத்திருப்பார், அதற்கு தீர்வும் அவர் தான் கொடுக்க போகின்றார். நாம் சும்மா இருக்கணும். 14 வருஷத்துக்கு நீங்க சும்மா இருங்கள், அமைதியா இருங்கள், கடவுள் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆக நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் just enjoy the presence of God. There is no more important service than learning to delight in His presence. அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து நாம் சந்தோஷமாக இருக்கின்ற நிலையை நாம் அடைய வேண்டும். சங்கீதக்காரன் கூட பல வசனங்களை சொல்லுகின்றார், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதிக்கு முன் வர வேண்டும். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். யோசுவால அவர் சொல்லுகின்றார், இரவும் பகலும் தியானமாயிருக்க வேண்டும் என்று. சங்கீதம் 1 கூட சொல்லுகின்றார், இரவும் பகலும் அவரிடத்தில் தியானமாயிருக்கின்றவர் தான் பாக்கியவானாய் இருக்கின்றார். மேலும் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அவராலே வரும். அவர் முன்னாக நாம் அமர்ந்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. எப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே இருந்து நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துவதுதான் நம்மளுடைய காரியமாக இருக்கின்றது. நம்மை சுற்றி இருக்கின்ற போராட்டங்களை பார்த்தல்ல, நமக்குள்ளாக இருக்கிற கடவுளை நாம் மகிமைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். ஸ்பெயின் நாட்டில் ஒரு சிறுவன் இருந்தான். அந்த தாய் தகப்பன் யாருமே கிடையாதான். அப்பொழுது அந்த துறவிகள் மத்தியில் துறவிகள் தான் அவனை வளர்த்து கொண்டு வந்தார்கள். அவனுக்கு இன்னும் ஒரு தனி இடம்லாம் கிடையாது. அந்த மேல் வீட்டு அறையில் அந்த ஜாமானங்கள்லாம் வைக்கிற ஒரு இடத்துல அவன் வாழ்ந்து கொண்டு வந்தாலாம். அங்கே இருக்கும்பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு சிற்பத்தை பார்த்து அவன் மிகவும் கவரப்பட்டு அவன் என்ன பண்ணானா, தினமும் போய் அவன் வேலை செய்கிற இடங்கள்ல ஏதோ பிரெட்டோ மண்ணோ கிடைக்கிறத எடுத்துட்டு வந்து மேலே கொண்டு போய் அந்த சிற்பத்துக்கு கொடுப்பானா. அவ்வளோ பிரியமா இருந்தது அந்த சிற்பம் அவனுக்கு. மிகவும் ரொம்ப நாள் அதை செஞ்சுட்டு இருந்த உடனே எல்லாரும் பார்த்து, இவன் இங்கிருந்தாம எடுத்துட்டு வரானே, ஒருவேளை அவனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அவன் திருடிட்டாக எடுத்துட்டு வந்து அந்த சிற்பத்துக்கு கொடுப்பானா. உடனே எல்லாருக்கும் மிகவும் ஆச்சரியமா இருக்குது, என்ன எதுக்காக இப்படி பண்றான், யாருக்கு வேண்டி இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சிறுவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஆற்றல் வந்ததை எல்லாரும் கவனித்தார்களாம். உடனே அப்ப நிச்சயமாக மேலே யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்களாம். பார்த்தா அங்க ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட சிற்பம் இருந்துச்சான். அந்த மரம் ஒரு சிலுவையாம். அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுநாதர் தான் இருக்கிறான். அந்த இயேசு மீது அவர் கொண்டிருந்த மிகுந்த அன்பினாலே தினமும் கொண்டு போய் அவருக்காக ஏதோ செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்து இறைவனே வந்து அவனுக்கு மிகுந்த ஆற்றலை, அவனுக்கு யாருமே இல்லை, ஆதரவற்ற அந்த மகனுக்கு மிகுந்த ஆற்றலை கொடுத்தார் என்று அந்த வாக்கியம் நாங்கள் எழுதுகின்றதை பார்க்கின்றது. அது மட்டும் இல்லை, அதை பார்க்கின்ற அனைவரும் அதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய உலக வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நடக்கின்றது. ஆனால் எது நிழல் எது நிஜம் என்பதில் நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய திருப்தி தராத உலக காரியங்கள் பின்னாடி நாம் போக முடியாது. போராட்டம் வருகின்றது என்றவுடன் நாம் ஆடைகளை அணிந்து சென்றால் கூட நாம் அதில் வெற்றி காண முடியாது. கடவுள் நிர்ணயித்திருக்கிறது தான் நடக்கும். கடவுளோடு நாம் இருந்து அவருடைய பிரசனத்தை உணர நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக சிலுவைதான் என் மேன்மை என்று சொல்வதுதான் நமக்கு ஒரு நிஜமான ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த இப்படிப்பட்டதான அனுபவத்திற்குள் கடவுள் நம்மளை வழி நடத்த வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இப்போது இந்த 40 நாட்களை நம்ம ஒரு சடங்காக அல்ல, வருடம் முழுவதும் இந்த சிலுவை தியானத்தை நாம் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுடன் இருக்கின்ற அந்த உறவை பலப்படுத்திக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்டதான ஒரு வழி நடத்துவதற்குள்ளாக நம்மை பாதுகாப்பு வழி நடத்த கடவுள் நாம் அருள் புரிவாராக. பாடல் நித்தம் முயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெத்த வளரனி நித்தம் முயல் மனமே அத்தன்
அவரையும் நேசி அவல எளியோர் கண்பாய் உதவி செய் நித்தம் முயல் மன்னமே. இயேசுவே உந்தனை என்றும் நடத்துவார், இயேசுவே உந்தனை என்றும் நடத்துவார். என்பர் துன்பத்திலும் அன்பாகி பின் செல்வது நித்தம் முயல் மன்னமே. எந்த எண்ணத்தையும் இயேசுவின் கீழாக்கி, எந்த எண்ணத்தையும் இயேசுவின் கீழாக்கி உந்தன் உள்ளத்தில் அமர்ந்திடு சாந்தமாய் நித்தம் முயல் மன்னமே. நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் எவ்விதமாய் வழிநடத்தினீர் என்கிற ஒரு உண்மையை அடிமைதன மக்களுடைய வாழ்வில் ஆனந்த கழிப்பை தருகிற ஆற்றலாக உம்மோடு பயணிக்கின்ற போது பெற முடியும் என்கிற துணிவை, நம்பிக்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்திருப்பதினாலே எப்பொழுதும் உம்மை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற உண்மையை எங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்கவும் என் நேசர் என்னோடு இருக்கிறார், ஆகையினால என் பக்கத்தில் கர்த்தர் பட்சத்தில் இருக்கும்போது என்னை எதிர்த்து நிற்பவர் யார் என்று சங்கீதக்காரன் கேட்பது போல ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒன்றும் குறைவில்லை என்கிற நிலையிலே நாம் பயணிக்கவும் வாழ்வு பெறவும் நன்மை செய்யவும் நம்மை கருவிகளாய் பயன்படுத்த இந்த நாளை முயற்சிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா நிலைகளும் அதற்கான அலுவலை தந்து நடத்துவாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வபாலை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் வைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவும்.